அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற பகுதியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்பாக் ரோட், அதாவது சுண்டுக்குழி பாடசாலையையும் பிரஸ் ரோட், அதாவது பெரிய கோயில் பகுதியையும் இணைக்கிற வீதியான குருசோல்ட் ரோட் தான் இப்போ நிற்கிறோம். இந்த குருசோல்ட் வீதியின் உப வீதியில், அதாவது கிளை வீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.25 பரப்பு காணியில் அமைந்த வீடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெரிய கோயில். இனி நாங்கள் பார்க்க போகிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டுக்குழி பகுதி, அதாவது சுண்டுக்குழி பகுதிக்கும் பெரிய கோயிலுக்கும் சரியா நடுப்பகுதியில வந்து இந்த வீதி அமைந்திருக்கு, இந்த கிளை வீதி அமைந்திருக்கு. அந்த கிளை வீதியை தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கிளை வீதியில இருக்கிற 2.25 பரப்பு காணியில் அமைந்த இடைக்கால வீடு, அதாவது பயன்படுத்தக்கூடிய வீடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி மற்றும் வீடு பற்றிய மேலதிக தகவல்களை நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னர், இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஆதரவு தரும் வண்ணம் கேட்டுக்கொள்வதோடு அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் நம்மால் பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 வீடுகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுற உரிமை வந்திருக்குது. இதுதான் விற்பனைக்காக வந்திருக்கிற அந்த வீடும் காணியும். இப்ப நாங்க பாக்குறது வந்து வீட்டுண்ட முன்பகுதி, அதாவது முத்த பகுதியை பார்க்கிறோம். அதாவது நீங்களை பாத்தீங்கன்னு சொன்னா வாகனங்கள் விடக்கூடிய வசதி வாய்ப்பு வந்து இருக்குது. அதோட இந்த பகுதியில வந்து, அதாவது இந்த வீட்டுண்ட முன்பகுதியில வந்து ஒரு வெட்டு கிணறும் வந்து காணப்படுது. அந்த வெட்டு கிணறு சம்பந்தமான விடயங்களை வந்து நாங்கள் இந்த காணொலியின் பின்பகுதியில் வந்து பார்ப்போம். இப்போ நீங்க பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுண்ட முகப்பு பகுதி. இது வந்து ஒரு தெற்கு வாசல் வீடாத்தான் காணப்படுது. அதாவது வீட்டுண்ட வாசலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா பிரதான வாசலை பொறுத்தவரையில் அது வந்து தெற்கு வாசலாக காணப்படுது. தொடர்ந்து வேறுங்கள் பார்க்கலாம் வீட்டுக்குள்ள என்னென்ன வசதிகள் வந்து இருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்க வந்து இந்த வீட்டுண்ட பிரதான நுழைவாயிலால் உள்ளுக்கு வந்தோம்னு சொன்னா இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற பகுதி தான் வரும். அதாவது ஒரு சிறிய ஹோல் பகுதி. இந்த ஹோல் பகுதியையும் கடந்து நாங்கள் உள்ளுக்குள்ள போனோம்னு சொன்னா உள்ளுக்குள்ள வந்து மிகப்பெரிய ஹோல் வசதி ஒன்று காணப்படுகிறது. அந்த ஹோலை தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 அறைகள் இருக்குது. இந்த வீட்டை பொறுத்தவரை 3 அறைகள் இருக்குது. இந்த முதல் 2 அறைக்கும் வந்து இன்னொரு பாதையும் இருக்குது. அதாவது நீங்கள் வேணும்னு சொன்னா இந்த அறைகளால மற்ற அறைக்கு வந்து போகக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து சாமியறை. சாமியறையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா மேற்கு வாசலா தான் அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது உங்களுக்கு மேற்கு வாசல் வீடு வந்து பொருத்தமா இருக்கும்னு சொன்னா நீங்கள் இந்த வீட்டை வந்து கொள்வனை செய்து கொள்ளலாம். ஆனால் உரிமையாளர் இந்த வீட்டுக்கு வந்து விலை சொல்லவில்லை, தன்னுடைய அந்த காணிக்கு மட்டும்தான் விலை சொல்கிறார். இந்த விலை சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களை நாங்கள் இந்த வீடியோண்ட கடைசி பகுதியில் பார்த்துக் கொள்வோம். தொடர்ந்து இப்ப நீங்க பார்க்கறது வந்து 2வது அறை. இனி நாங்கள் பார்க்க போறது வந்து 3வது அறை. அதாவது 3வது அறையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா இதோட இணைந்த குளியல் அறையும் வந்து இருக்குது. இந்த வீட்டுக்கு உரிமையாளர் விலை சொல்லாவிட்டாலும் நீங்கள் இந்த வீட்டை வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி தான் காணப்படுது. இதுல நீங்க ரினோவேட் பண்ணிட்டு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து 4வது அறை, இந்த வீட்டுல காணப்படுற 4வது அறை. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிச்சன் வந்து இருக்குது. இதுக்கு அருகில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிச்சன் இருக்குது. அந்த கிச்சனும் வந்து பயன்படுத்தக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கு. அதாவது இந்த வீட்டை கொள்வனவு செய்கிறார்கள், அதாவது இந்த காணியோட சேர்த்து இந்த வீட்டை கொள்வனவு செய்கிறார்கள். நீங்கள் வந்து இந்த வீட்டை வந்து ரினோவேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னா அவ்வளவு பலமா தான் காணப்படுது. அதோட இனி நாங்க பார்க்க போறது வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே இணைந்த குளியலறை கிடக்கு. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டுல 3வது அறையோடையும் ஒரு இணைந்த குளியலறை கிடக்குது. அதே நேரம் மற்ற ரூம்களுக்கு பொதுவாக வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே இணைந்த குளியலறையும் கிடைக்குது. இனி நாங்கள் வந்து வீட்டுண்ட வெளிப்புறத்தை வந்து பார்ப்போம். வெளிப்புறத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுண்ட பின்பகுதியிலையும் வந்து ஒரு கிணறு ஒன்று காணப்படுது. அந்த கிணறு வந்து பங்கு கிணறா இருக்கு. பாதி கிணறு வைக்கி பாதி கிணறு வந்து பக்கத்து காணி ஆக்களுக்கான உரிமையா இருக்குது. இந்த இடத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணீர் வந்து நல்ல தண்ணீர் தான். ஆனால் விரும்பினால் நீங்கள் வந்து வெளியில வந்து இப்போ குடிக்கணும், அதாவது அரசாங்கத்தால் வழங்கப்படுற தண்ணியை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி வசதி வாய்ப்பு காணப்படுது. இப்போ நீங்க பாக்குறது வந்து இந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற 2 குளியலறையை தான் நீங்கள் பாக்குறீங்க. அதாவது இது ஒரு குளியலறை, இங்க வந்து கொமோட் வசதி வந்து காணப்படுது. இதற்கு அடுத்தது வந்து இன்னொரு குளியலறை இருக்கு. அந்த குளியலறையில வந்து நாங்கள் கொமோட் வந்து நீங்க ஃபிட் பண்ணலாம். அதுக்குரிய லைன் வசதிகள் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணியின் அளவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 பரப்பு 13.49 குழி, அதாவது 2.25 பரப்பு வந்து காணப்படுது. இந்த 2.25 பரப்புக்கும் உரிமையாளரால் சொல்லப்படுற விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 5,50,00,000. விரும்பினவர்கள் வந்து இந்த வீடு மற்றும் காணியை வந்து பார்த்து உரிமையாளரோட நேரடியாக கதைச்சு விலையை பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது போன்று உங்களிடம் உள்ள சொத்துக்கள், வாகனங்கள் மற்றும் விற்க வேண்டிய விடயங்கள் அனைத்தையும் விளம்பரப்படுத்த
வேண்டுமாயின், அதாவது இலவசமாக விளம்பரப்படுத்த வேண்டுமாயின் எமது சேனல் தொலைபேசி இலக்கம் இந்த காணொலியின் அடிப்பகுதியிலையும் கடைசி பகுதியிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் உங்கள் விளம்பரங்களை இலவசமாக பதிவு செய்து பதிவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது தான் இந்த இரண்டாவது கிணறு. அதாவது இது வீட்டின் முன்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. இதுவும் வெட்டு கிணறு தான். தொடர்ந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணிகளை பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய வேப்ப மரம் ஒன்றும் நல்ல ஒரு பிலா மரம் ஒன்றும் ஒரு மாமரமும் காணப்படுகிறது. இந்த மூன்றும் தான் இந்த காணிகள் அமைஞ்சிருக்கிற பயன் தரும் மரங்களாக காணப்படுகிறது. இந்த காணி மிக பிரபலமான இரு பாடசாலைகளுக்கு அருகில் அமைந்திருக்கிறதால இந்த காணியில முதலிட விரும்புகிற ஆட்கள் நீங்கள் இந்த காணொலியின் மேல் பகுதியில் தரப்படுற இலக்கத்தோட தொடர்பு கொண்டு இந்த காணி சம்பந்தமான விடயங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த காணியை வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்கள் இந்த காணி மற்றும் வீட்டின் விலை மற்றும் அது சம்பந்தமான முழு விவரங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சொல்லி நான் நம்புறேன். இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து கொண்டு தொடர்ந்து இது போன்று மற்றுமோர் விளம்பர வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.